முதல் 15 நாட்கள் அப்படிங்கிறது மார்க்கெட்டிங்க்கு நல்லாயிருக்கும். மூளை உழைப்பு ஸ்மார்ட் ஒர்க்குக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஒரு கன்சல்டிங் பண்ணுறீங்க, கமிஷன் தொழிலில் இருக்கீங்க, மேலதிகாரிகளாக இருக்கீங்க, அரசு துறையில் இருக்கீங்க, மற்றும் உங்களுக்கு ஒரு சொல்லி கொடுக்குற வேலையில் இருக்கீங்க, ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கீங்க. இது எல்லாத்துக்குமே முதல் 15 நாள் நல்லாயிருக்கு. 2வது 15 நாள் தான் உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த செகண்ட் ஹாஃபில் நீங்கள் அது மாதிரியான பிளான் பண்ணி நல்லா டெவலப் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் பண்ணுறது, மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, அனைத்து விதமான ஒரு அமைப்பு, அரசியல் அமைப்புகளில், அது அரசு அதிகாரத்தில் ஒரு பதவி ப்ரமோஷனுக்கெல்லாம் உங்களுக்கு வளர்ச்சிகளுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் இந்த 8ல் இருக்கிற குரு நம்மளை எல்லாருக்குமே அது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காது. இப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு திசையே இல்லை அப்படின்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. யாருக்கெல்லாம் குரு திசையோ ராகு திசையோ நடக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு, 8ஆம் இடத்துல இருக்கிற குரு தடைகளை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. உறவுகளில் சின்ன சின்ன விரிசல்களை கொடுத்துட்ருப்பாங்க.